தமிழக அரசியல் வரலாற்றுல 2026 சட்டசபை தேர்தல் அப்படின்றது வெறும் தேர்தல் அல்ல, அது அரசியல் திசை மாற்றத்துடைய அடையாளமாக பார்க்கப்படுது. ஆளும் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலைகள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி முயற்சிகள், புதிதாக அரசியல் களத்துல இறங்கியுள்ள கட்சிகளுடைய வியூகங்கள் அப்படின்னு அனைத்துமே ஒன்றாக கலந்து இந்த காலகட்டத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணி அழைப்பும் அதற்கு கொடுத்த உடனடி பதிலுமே அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சேலத்துல செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சி அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்கள் கூட்டணியில இணையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெளிப்படையாக பெயர் சொல்லாமல் தாவேகாவிற்கு விடுக்கும் அரசியல் அழைப்பாகவே பார்க்கப்பட்டது. அதிமுக தரப்புல இருந்து தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு மாற்றும் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி வியூகம் 2026ல அதிகார மாற்றம் அப்படின்ற கோணத்துல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில ஏபிஎஸ் உடைய இந்த பேச்சு கூட்டணி அரசியலுடைய கதவை மீண்டும் திறக்கும் முயற்சிகள் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. இதனை கேட்ட தாவேகாவுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அளித்த பேட்டி ஒன்றுல எந்தவித குழப்பத்திற்குமே இடமளிக்காத வகையில இருந்தது. சோ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கள் தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ ஆகையால அதிமுக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்குமா அப்படின்ற யோசனை இருந்த நிலையில அதற்குமே உட்பட்டு தற்போது அதிமுக அதிரடியாக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதுவுமே இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல அதிகாரப்பூர்வமாக இரு கட்சிகளுமே அறிவிக்க இருக்காங்களா. கண்டிப்பாக இது திமுகவிற்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு பல கட்சி நிர்வாகிகளுமே பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.